பார்வையாளர் அனைவருக்கும் தமிழமலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, 2 பேருக்குமே வெக்கமில்லை, காமராஜர் குறித்து பேசுவதற்கு திமுகவிற்கு தகுதி என்ன இருக்கு என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். இன்று காலை தமிழக முதல்வர் நேரடியாக களத்தில் இறங்கி ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு. அப்படி என்ன முக்கியமான செய்தியை அவர் வெளியிட்டிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், நாம் அடுத்த வருடம் தேர்தலை சந்திக்க இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நமது கூட்டணியில் இருக்கின்ற மாற்றுக் கட்சியினுடைய தலைவர்கள் குறித்து கருத்தை பதிவு பண்ணும் பொழுது மிகுந்த கவனத்தோடும் முன்னெச்சரிக்கை உணர்வோடும் நமது உறுப்பினர்கள் கருத்தை பதிவு பண்ண வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரு. எதற்காகடா இந்த தமிழக முதல்வரே நேரடியாக இந்த கருத்தை பதிவு பண்ணுறாரு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற முக்கியமான தலைவர்களில் ஒருத்தராக இருக்கின்ற திருச்சி சிவா அவர்கள் கடந்த 15ஆம் தேதி காமராஜர் குறித்து பதிவு பண்ண செய்தியானது மிகப்பெரிய வாத பிரதிவாதங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு சர்ச்சையாக்கப்பட்டு இருக்கின்றது. அப்படி என்ன திருச்சி சிவா அவர்கள் காமராஜர் குறித்து பேசினாரு அப்படின்னு முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அதாவது, காமராஜர் அவர்கள் தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் தமிழகத்தில் உண்டான மின்சார கட்டண உயர்வை எதிர்த்து ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தலைநகரத்திலையும் போய் ஆளுங்கட்சிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்படி ஆளுங்கட்சிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுகின்ற அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு நாள் இரவும் காமராஜர் அவர்கள் அந்த ஊரில் இருக்கின்ற பயணியர் விடுதியில் தான் தங்குறாரு. அப்போ பயணியர் விடுதியில் காமராஜருக்கு வேண்டும் என்று அப்போதைய முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்கள் குளிர்சாதன பெட்டியை நிறுவி ஒரு முக்கியமான சேவையை செய்தார் காமராஜருக்கு. இந்த செய்தியானது பிற்காலத்தில் காமராஜருக்கு தெரிய வந்த பிறகு தன்னுடைய இறக்கின்ற காலகட்டத்தில் கருணாநிதி அவர்களினுடைய கரத்தை பற்றி, உங்களால் தான் இந்த இனம் காப்பாற்றப்படணும், நீங்கள் தான் சமூக நீதியை காப்பாற்றணும் அப்படின்னு காமராஜரே கண்ணீர் விட்டு கருணாநிதியின் கரத்தை பிடித்து அழுதார் என்று பதிவு பண்ணியிருக்கிறார். உண்மையிலேயே மற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மற்ற ஆட்கள் பதிவு பண்ணியிருந்தா கூட இது ஏதோ அவனுக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் முட்டா பேசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடலாம். ஆனால் மெத்த படித்தவர், நல்ல பேச்சாளர், நெடிய வரலாற்றை தெரிந்தவர், அரசியல் பாரம்பரியம் உடையவர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற திருச்சி சிவா அவர்கள் பேசியது மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. இதில் யார் 2 பேருக்குமே வெக்கமில்லைன்னு சொல்லி நம்ம இந்த காணொலி பதிவு ஆரம்பித்தோம் இல்லையா? ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொன்று யாருன்னா காங்கிரஸ். சரி, இவங்க 2 பேருக்கும் காமராஜருக்கும் என்னையா தொடர்பு அப்படின்னு சொன்னால், காமராஜர் அவர்கள் தங்களுடைய கட்சியின் அடையாளமாக இன்று காங்கிரஸ் கட்சி கொண்டாடி வருகிறது. உண்மையிலேயே தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மீது மிகப்பெரிய வெறுப்பில் இருந்த காமராஜர் அவர்கள் அந்த கட்சியிலிருந்து பிரிஞ்சு ஸ்தாபன காங்கிரஸ் என்ற ஒரு அமைப்பை ஆரம்பித்தார் அப்படிங்கிற வரலாறு இப்போ இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனாலும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. இருந்த பொழுதும் ஒரு கட்சியினுடைய முன்னாள் தலைவராக கூட காமராஜர் இருந்துட்டு போகட்டுமே. அப்படி இருக்கும் பொழுது வரலாற்றுக்கு புறம்பான ஒரு செய்தியை திராவிட முன்னேற்ற கழகம் பதிவு பண்ணும் பொழுது நம்ம கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னு எப்படி நம்ம பேசாமல் இருக்கிறது அப்படிங்கிற நிலையில தான் இந்த கரூரை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஜோதிமணி அவர்கள், அப்புறம் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைவராக இருக்கின்ற செல்வ பெருந்தகை அவர்கள், அதன் பிறகு இங்கே இன்னும் 2-3 பேர் தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. திருச்சி வேலுசாமி அவர்கள் ரொம்ப காந்திரமாகவே தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறார். இப்போ இவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், காங்கிரஸ் கட்சியினுடைய முகமாக இருக்கின்ற காமராஜர் அவர்களை இழிவுபடுத்தி விட்டுருச்சு திராவிட முன்னேற்ற கழகம். அதனால இனி ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு சொல்லி வெட்டி விட்டுட்டு தமிழக நிலப்பரப்பில் இந்த காங்கிரஸ் கட்சி அரசியல் செய்ய முடியுமா என்ற கேள்வி இவங்களுக்கு இருக்கு. அடுத்து இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக முதல்வரே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாங்கள் கட்சியினுடைய மாற்றுக் கட்சியினுடைய தலைவர்கள் மீது மிகுந்த பெரிய மரியாதையும் நட்பும் வைத்திருக்கிற நாங்கள் இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்றதன் மூலமாக காமராஜரை இவங்க கடந்த காலத்துல ஏதோ கொண்டாடி தீர்த்தவர்கள் மாதிரியும், பின்னாடி வந்த திருச்சி சிவா போன்றவர்கள் வரலாறு தெரியாம காமராஜரை இழிவுபடுத்துறது மாதிரியும் ஒரு பிம்பத்தை உருவாக்க நினைக்கிறாங்க. உண்மையிலேயே 1949 தொடங்கப்பட்ட திமுக 1967 ஆட்சி அதிகாரத்துக்கு வருதுன்னா, இந்த இடைப்பட்ட கால அளவுல இந்த மண்ணில் செல்வாக்கோடு இருந்த ஒரு தனிநபரை குறித்தான விமர்சனத்தை அதிகமாக வச்சு அவருடைய குணநலங்களை மிகப்பெரிய கேளிக்கைக்கு உள்ளாக்கி
தனிப்பட்ட விமர்சனம், இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு அவதூறுகளை இங்கே தமிழக மக்களினுடைய மனங்களில் ஈடுபட்ட ஒரு தலைவர் மீது வைத்து தான் இவங்க 1967 வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றாங்க, அதுவும் கூட்டணி கட்சியோட துணையோட. அப்படி யார் மேலே இப்படி வச்சாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரே ஒரு தலைவர் தான், பெருந்தலைவர் காமராஜர். திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி தொடங்கி அந்த புள்ளியிலிருந்து ஆட்சி அதிகாரத்திற்கு வருகின்ற அந்த புள்ளி வரை மிகப்பெரிய அவதூறுகளையும் மிகப்பெரிய கேளிக்கைகளையும் காமராஜர் மீது கட்டவிழ்த்து விட்டது திராவிட முன்னேற்ற கழகம். இன்னும் திமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு இன்னும் கூடுதலாக நடந்தது. இப்போ இடைப்பட்ட காலகட்டத்தில் வந்து காமராஜர் வந்து சின்ன வீடு வச்சிருந்தாரு. காமராஜர் வந்து கள்ள தொடர்பின் மூலமாக ஒரு மனைவி வச்சிருக்கிறாரு, அந்த மனைவிக்கு 2 குழந்தைகள் என்று மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணது திராவிட முன்னேற்ற கழகம். அதே போல காமராஜர் வந்து இங்கே வந்து எளிமையின் சிகரமாக பார்க்கப்படுகிறார். ஆனால் அதே காமராஜர் பேரில் சுவிட்சர்லாந்து வங்கியில் வந்து ஒரு பெரிய அளவிற்கு பணம் வந்து இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. இவர் வந்து இங்கே கொள்ளையடித்து அங்கே போய் இருப்பு வைக்கிறாரு அப்படின்னு ஒரு பெரிய அவதூறை கிளப்பி விட்டது திராவிட முன்னேற்ற கழகம். அதே போல தேர்தல் நேரத்தில் வந்து ஓட்டை வந்து பெறுவதற்கு விபச்சார வேலை கூட காமராஜர் செய்வார் என்பது போல ஒரு கார்ட்டூன் படத்தை முரசொலி பக்கத்தினுடைய முதல் பக்கத்தில் போட்டு காமராஜரை இழிவுபடுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம். இன்னும் சொல்ல போனால் இவர்களுடைய சுயமரியாதை கொள்கையை வந்து கேளிக்கை செய்கிறார் என்று சொல்லி காமராஜர் அவர்களை ஒரு நாய் போல கார்ட்டூன் வரைஞ்சு அவமதித்தது திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு கடந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரையும் தலைவர்களை, இன்னும் சொல்ல போனால் தமிழர் மத்தியில் அடையாளமாக இருக்கின்ற தலைவர்களை அவமதித்தே வந்த ஒரு கட்சி அப்படின்னு சொன்னா அது திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான். அடுத்து இங்கிட்டு வருவோம். இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து இப்போ இது மாதிரி எல்லாம் பேசிட்டாங்க, எங்களுக்கு வந்து எங்க தலைவரை அவமதிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து உண்மையிலேயே ரோசம், அந்த சோறு திங்கிறதுல வந்து சோறுக்கு நிகராக உப்பு போட்டு சாப்பிட்ற இவங்க இந்த கூட்டணியை விட்டுட்டு வந்துட போகிறாங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. இவங்க 2 பேருக்குமே ஒரு பொது நோக்கம் இருக்குது. இந்த மண்ணினுடைய மகனாக இருக்கின்ற காமராஜரினுடைய புகழ் எப்படியாச்சும் வந்து கேளிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. திமுக காரனுக்கு அது வந்து இரட்டை மடங்காக இருக்கின்றது. இப்போ இந்த நிலையில தான் திருச்சியை சேர்ந்த வேலுச்சாமி அவர்கள் வந்து ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஒரு செய்தியாளர் சந்திப்பு, செய்தியாளர் பேட்டியில் வந்து செய்தியாளர் கேட்குறாரு, நீங்கள் இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிச்சிங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலிருந்து பிரிந்து வந்து தனித்து நின்று நீங்கள் ஆட்சி அதிகாரத்தினுடைய உயரத்தை அடைய முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை திருச்சி வேலுசாமி கிட்ட கேட்குறாரு. உண்மையிலேயே அந்த நிறுவர், அதாவது அந்த நெறியாளர் வந்து பாவம் தான். ஏன்னா அதே கேள்வியை கேட்குறாரு. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எந்தவித கூட்டணியும் இல்லாமல் ஆட்சி அதிகாரத்தை பெறுகின்ற உயரத்திற்கு வந்துவிட முடியுமா? 1967 இன்று வரை தான் சந்தித்த எந்த தேர்தலிலும் கூட்டணி இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை சந்திக்கவே இல்லை என்ற வரலாறு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வச்சு கூடுதலாக என்ன சொல்லியிருக்கிறார்னா, திமுகவோட காங்கிரஸ் சேர்ந்ததுனால 17 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்கிறீங்க. நான் இப்படியே வர்றேனே, இவங்கனாலும் 17 சட்டமன்ற உறுப்பினராக தான் பெற்றிருக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியோட திமுக கூட்டணி வைத்ததுனால தான் அவங்க வந்து முதலமைச்சர் என்கின்ற உயரத்தை அடைஞ்சிருக்கிறாங்க. இல்லாட்டினா எதிர்கட்சியாக கூட இருந்திருக்கின்ற வாய்ப்பு வந்திருக்காது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது திருச்சி வேலுசாமி வைக்கிறார். இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கருத்தை வெளியிட்ட திருச்சி சிவா அவர்கள் வந்து உண்மையிலேயே வரலாறு தெரியாதவர் அப்படின்னெல்லாம் இல்லை. இது வேண்டும் என்றே வெளியிடப்பட்ட கருத்து. இந்த கருத்தை வந்து கண்டிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இவர்கள் இந்த கருத்தின் மூலமாக ஒரு கருத்துருவாக்கத்தை செய்ய முயல்கிறார்கள். அதாவது காமராஜர் வந்து நேரடியாக மதித்த ஒரு தலைவராக கருணாநிதி என்கின்ற ஒருவர் மீது பிம்பத்தை கட்டமைக்க நினைக்கிறாங்க. அது மிக 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 யாதோ ஒருத்தர் இப்படியெல்லாம் பேசுறது கேட்டுட்டு போய் சேலத்தில் அடிச்சு விட்டான் கருப்பு மைய. இந்த இவர் வாழும் புனிதராக இருக்கக்கூடிய திரு வாழும் புனிதர்னா செத்து போன பிறகு வாழும் புனிதராக மாற்றிருக்கிறாங்க கருணாநிதி அவர்களை. அப்போ கருணாநிதி என்கின்ற பிம்பத்தை காமராஜருக்கு இணையான நிகரான பிம்பமாக கட்டமைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி கொடுத்ததன் பேரில் வேலை செய்கிறவர் தான் திருச்சி சிவா என்று என்னால் பார்க்க முடிகிறது. உண்மையிலேயே கருணாநிதிக்கும் காமராஜருக்கும் எவ்வளோ ஒரு பெரிய தூரம். இந்த ஆள் வந்து ஒரு இனமே கொன்றொழிக்கப்பட்ட பொழுது, அதுவும் நல்லா காத்தடிக்கிற கடற்கரையில் பந்தல் போட்டு காலுக்கு ஒன்று தலைக்கு ஒன்று மனைவிகளையும் வச்சு
மனைவிகளுக்கு 2 பக்கெட்டு ஏர் கூலர்லையும் வச்சு படுத்திருந்த ஒரு ஆள், அந்த ஆளினுடைய கரத்தை பிடித்து தான் தன்னுடைய வாழ்நாள் முழுமைக்கும் எந்தவித அரசினுடைய சலுகைகளையும் அனுபவித்திடக்கூடாது என்று மிக தெளிவாக தன்னுடைய வாழ்க்கை முறையை வகுத்து கொண்ட ஒரு தலைவரை இந்த ஆளை அவர் கைப்பிடிச்சு அழுது நீங்கள் தான் இதை காப்பாற்றணும்னு சொன்னாருன்னு பதிவு பண்ணுறதெல்லாம் ஒரு இனத்திற்கு நேருகின்ற மிகப்பெரிய கொடுமையாக தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்போ திருச்சி சிவா அவர்கள் சொன்னது மாதிரி இவன் அவனை விட்டு விலக போகிறதும் இல்லை, இவன் அவனை விட்டு துரத்தி விடுறது போகிறதும் இல்லை, இவனுக்கு மாநிலத்தில் அதிகாரத்தை பெறுவதற்கு அவன் தயவு வேணும், இவனுக்கு மத்தியில் அதிகாரத்தை பெறுவதற்கு இவன் தயவு வேணும். இவங்க 2 பேரும் பிரிக்க முடியாத ஆட்கள். ஆனால் இந்த 2 பேரும் காமராஜரினுடைய சித்தாந்தத்திற்கும் சிந்தனைக்கும் எதிரானவர்கள், முற்றிலும் எதிரானவர்கள் என்பதை பதிவு செய்து, இது போன்ற கருத்துக்களை திராவிட முன்னேற்ற கழகம் பதிவு செய்வது ஒரு திட்டமிட்ட நாடக பணி. இந்த திட்டமிட்ட நாடக பணியில் திராவிட முன்னேற்ற கழகம் அரங்கேற்ற துடிப்பது என்னவென்றால், காமராஜர் அவர்கள் கருணாநிதிக்கு நிகரான ஒரு தலைவர் என்று கொண்டு வந்து நிறுத்துவதும், காமராஜர் இருக்கின்ற உயரத்திற்கு காமராஜரினுடைய கால் தூசி கூட போராத கருணாநிதி அவர்களை உயர்ப்பிக்க வைப்பதற்குமான ஒரு செயலாக தான் பார்க்க முடிகிறது. இந்த செயலுக்கு வன்மையான கண்டனங்களை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.